ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாசம் மேஷ ராசிக்கு முற்பகுதி சுமாரானதாகவும் பிற்பகுதி ரொம்ப நல்லாவும் அமையும் சொல்லலாம். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வை வாங்குறது தான். 7 சனியுடைய துவக்க நேரத்தில் தான் நீங்க இருக்கீங்க. அந்த துவக்க நேரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனியோட பார்வையை வாங்குறது கஷ்டம்னே சொல்லலாம். ஆனா அந்த 7 சனி குருவோட பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் தான் அதிகமாக விளையாதுல, தீமைகள் குறைவாக தான் இருக்கும்ன்றதையும் நம்ம சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் உண்டு. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மன உளைச்சல்கள் அதிகம் ஏற்படும். அதனால நீங்கள் தொழில் உத்தியோகத்தில் எச்சரிக்கையை கடைபிடிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் விரய சனி செவ்வாயை பார்க்கறதுனால உத்தியோகத்திலையும் சரி, தொழிலும் சரி, ஒரு சில இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். அது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏன்னா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி செவ்வாய் மாறி உங்களுக்கு ஆதாய ஸ்தானத்துக்கு போறதுனால இந்த ஆடி மாசத்துடைய 2ஆம் பகுதி ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியதா அமையலாம். அதனால உத்தியோகஸ்தர்கள் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள் கிட்ட எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான ஒரு நேரம் தான். ஆனா முதல் 15 நாள் அதிக முதலீடுகள் வேண்டாம், அல்லது ரொம்ப நம்பி ஏமாற வேண்டாம். இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதி முழு வீரியத்தோட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதற்கான அனுகூலங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியன் குருவோட சேர்றதுனால சில அரசு அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அரசு அதிகாரிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். அவங்களுக்கு வருமானம் உயர்றது அல்லது அவங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, அல்லது நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, ஆலயம் தொடர்பான தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, இரும்பு தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னேற்றமான போக்கு அமையும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதி ரொம்ப ஆதாயத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். குடும்பத்துல மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதம் தான் இதுனாலும் முதல் 15 நாட்கள் அந்த அளவுக்கு அது சிறப்பா இருக்காது. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. சில சங்கடங்கள் தோண்டிகிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள முதியோர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரி சந்தர்ப்பங்கள் வரலாம். இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதி குடும்பத்தில் சந்தோஷம் கரபுரண்டு ஓடுன்னே சொல்லலாம். அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. வார்த்தைகளை அளந்து பேசுறதும் நல்லது. விட்டு கொடுத்து போகக்கூடிய தருணமும் இதுதான். விட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலைக்கும்னு சொல்லலாம். குழந்தைங்களுடைய நிலை சிறப்பாகவே இருக்கும். அவங்க உஷ்ணத்தினால பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரம் அவங்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்துறத குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம்னு வரும்போது தேக ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுக்கிறது நல்லது. அலுவல் சம்பந்தமா நீங்க அடிக்கடி வெளியே பிரயாணங்கள் செய்யறதுனாலையும் உங்க உடம்பு பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதே நேரம் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையிலையும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. பொதுவில் சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் ஏற்படலாம், அல்லது ஒரு சிலருக்கு அஜீரண போக்கு ஏற்படலாம், சளி தொல்லை ஏற்படலாம். படிக்கிற மாணவர்களா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப மேன்மை கிடைக்கிற ஒரு நேரம் தான். அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதனால படிப்புல அவங்க பிரகாசமாகவும் விளங்குவாங்க. திருமணம் செய்யக்கூடிய வயதுல இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரன் அமையறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. உங்களுடைய திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா வரன்கள் நிச்சயமா. ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கலாம். அரசு அனுகூலங்கள் அமையலாம். இதுவே இந்த மாசம் சிறப்பு பலனா எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் கொல்லூர் மூகாம்பிகை, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், புவனேஸ்வரி அம்மன்.